அவன்கிட்ட தீய குணங்களை அழிக்கணுங்கிறதுக்கு தான் முக்கியமான ஒன்று. ராவணனை ராமன் அழித்ததை பார்க்கிறோம் ராமாயணத்துல. துரியோதனை பாண்டவர்கள் வீழ்த்துவதை பார்க்கிறோம், குறிப்பா பீமன் வீழ்த்துவதை பார்க்கிறோம் மகாபாரதத்துல. ஆனா கந்த புராணத்துல முருகன் அசுரனை வீழ்த்தலைங்க. என்ன பண்ணாரு தெரியுமா? அவன் தீய குணங்களை வீழ்த்தி அவனை ஏற்றுக்கொண்டார். அப்படியே ஆளை அழிக்கிறது நம்ம கொள்கை இல்லை, அவன் குணத்தை அழிப்பதுதான் கொள்கை. அதான் வேணும். அவன் இருக்கிற அந்த தீய பழக்கத்தை மாத்திருங்க. கண்ணுல தூசி விழுந்தா அந்த தூசியை மாத்திரம் வெளியேற்றிட்டோம்னா போதுமே, கண்ணு நல்லா இருமே. உள்ளத்துல அது போல இருக்கணும். இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் நான். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் முருகனை கும்பிடு, பிள்ளையாரு கும்பிடு, அப்படி கும்பிட்டா என்னால அப்படின்னு கேட்டா யார் கேட்கிறா, யார் நம்புறா சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கெல்லாம் சம்பளம் எதுக்கு அதிகம்னா சொல்லி தரதுக்கெல்லாம் இல்லைங்க, அது யார் வேணாலும் செய்யலாம். அந்த பையன் கேட்கிற கேள்விக்கு நாங்க பதில் சொல்றோம் பாருங்க, அதுக்கு தான் எங்களுக்கு சம்பளம். எங்க பேராசிரியர் ஜெயராமன் சொன்னார், ஒரு நாளைக்கு பரீட்சை அப்படின்னாராம் வகுப்புல. ஒரு பையன் எதிர்த்து முக்கியமான கேள்வி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு இருக்கான். அவர் கோபம் ஆயிட்டார். நான் மடையனா, கொஸ்டின் அவுட் பண்ண பாக்குறியா, உட்காரு. இன்னொருத்தர் எந்திரிச்சா, அவன் கிடக்குறான் சார், நீங்க முக்கியமில்லாத கேள்வியை சொல்லுங்க சார் அப்படின்னா. ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல முக்கியமில்லாத கேள்வியை சொன்னா முக்கியமான கேள்வி தெரிஞ்சு போவாதா? அவனுக்கு துணையா நிக்கிற மாதிரி அவளை கவுத்தி விட்டுருவான் அப்படியே. அப்ப அவன் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அது மட்டும் இல்ல, அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இப்ப இப்படி வைங்களேன், என்ன படிச்சாலும் மறந்து போதுங்கிறாங்க சில பேர். என்ன படிச்சாலும் மறந்து போதுங்க, 5 நிமிஷத்துல மறந்து போகுது. நான் எப்படி சொல்றேனே, மறக்காம இருக்க ஒரு வழி சொல்லவா? ஒருத்தர் ஒரு ரூம்குள்ள அனுப்புறோம். அந்த ரூம்ல 100 பொருள் இருக்கு. 5 நிமிஷம் நீ பார்க்கணும். பார்த்துட்டு வெளியே வந்து வெள்ளை பேப்பர்ல எத்தனை பொருளை பார்த்தியோ அத்தனை பொருள் உனக்குன்னு சொல்லுங்களேன். ஒருத்தர் 110 எழுதிவிட்டாங்க. அங்க 100 தான் இருந்துச்சு. என்ன செஞ்சுட்டான்? பேனு செவராக நின்ன பிள்ளையெல்லாம் சேர்த்து எழுதிவிட்டான் அப்படியே. அப்ப பாருங்க, 100 நினைவு வச்சுக்கிற முடியும் எப்ப ஆர்வம் இருந்தா. அதுக்கு பதிலா வேற இடம் செய்ய முடியாது. இப்ப சமீபத்தில் என்னென்னமோ சொல்றாங்க. எப்படி எல்லாத்துக்கும் வந்து மாத்திரை வந்துருச்சுங்கிறாங்க. தூக்கம் வரலையா மாத்திரை, தூக்கம் ரொம்ப வருதா மாத்திரை, பசிக்கலையா மாத்திரை, செரிக்கலையா மாத்திரை, ஞாபக சக்திக்கு மாத்திரை வந்துருச்சுட்டாங்க. என் நண்பர் ஒருத்தர் அதை வாங்கிட்டு 1 மாசம் சேர்ந்தாப்புல அந்த டப்பாவை எங்க வச்சோம் தேடிட்டு இருக்கான். அவன் ஞாபக சக்தி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. இருக்கட்டும், ஞாபக சக்தியை வளர்க்கறதுக்கு வழி என்ன? இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், நம்ம பிள்ளைய சொல்லுது, கோயிலுக்கு வந்தா ஞாபக சக்தி வருமா? கோயிலுக்கு வந்தா மாத்திரம் இல்ல, சில வேலை செஞ்சா ஞாபக சக்தி வரும். என்ன? ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்குள்ள போயிடலாம். நீங்க தூங்கிறாங்க, ஐயா நல்லா பேசுறாரு அப்படின்னு. என்ன அப்படின்னா, பழைய கதையை இப்ப பார்த்தாலும் சொல்றீங்களே, சூரபத்மான், ராவணன், ராமன், அனுமன், உள்ளூர் கதை, இன்னைக்கு நடந்த கதை எதுவும் சொல்ல தெரியாதா? அப்படிலாம் இல்லைங்க. உணர்ந்தவர்கள் சொல்லணுங்க. எப்படி உணர்ந்தவங்க சொல்றது? கோயில்பட்டில ராமையா நாடார்னு ஒருத்தர் இருந்தார். அவரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தார். நாள்பட அவருக்கு என்ன ஆச்சு, கண் பார்வை மங்கி போச்சுங்க. போய் 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 சுத்தமா பார்வை போச்சு. பார்வை போனதுனால மத்ததா இருந்தா கூட சமாளிச்சு கொள்ளலாம். மின்சாரத்துல போய் மாத்தி விட்டோம்னா என்ன பண்றது? வேலை போச்சு. வேலை போனதுனால என்னாச்சு தெரியுமா? வறுமை வந்துச்சு. வறுமை வரக்கூடாதுன்னாங்க முருகன்ட்ட போய் கேட்போம் நம்ம. அருணகிரிநாதர் சொல்றார், எப்படி என்ன வேணா நடத்திக்க, எங்க வீட்டுல வறுமை வரக்கூடாது. ஏன்னா வறுமை வந்தா சொன்ன சொல் மாறுமா, உடம்பு மாறுமா, குணம் மாறுமா, எல்லாமே மாறிடுமா. அதனால வறுமை வரக்கூடாதுன்னு கேட்கிறார். எப்படி சொல்றாரு? வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபோக்கியவா அடியந்தமிலா அயில்வேல் அரசே மிடி என்று ஒரு பாவி வெளிப்படுனேன். மிடினா என்ன? மிடினா சுடிதார் அந்த மாதிரி நினைச்சுட்டாங்க. மிடினா வறுமை. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபோக்கியவா, நம்மளை விட்டு போயிருமா அப்படியே. அதனால முருகப்பெருமானே எனக்கு வறுமையை தராத. அவருக்கு வறுமை வந்துச்சா? வேலை போச்சா? வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருந்தாருங்க. பார்வை தெரியாது யாரு வர்றா போறான்னு. திருச்செந்தூருக்கு போன ஒரு சன்னியாசி இவர்கிட்ட வந்தாரா, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? பார்வை இல்ல, வேலை இல்ல,
யாரும் கவனிக்க ஆள் இல்லை. உனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா? உண்டு. அப்ப ஒன்று செய், நல்லா கவனிங்க. அப்படின்னு ஒரு விபூதியை பூசினாரு, அவர் கண்ணு வந்துச்சுலாம் சொல்லல, அது சீரியல்ல காட்டுவாங்க. அப்படி என்ன பண்ணாரு தெரியுமா? உனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா? உண்டு. ஏன்னா குளிச்சுட்டு ஈரத்துண்டோட முருகப்பெருமானுடைய படத்தை வை, நான் சொல்லித்தர்ற மந்திரத்தை 48 நாளைக்கு ஒரு மண்டலத்துக்கு சொல்லு, உனக்கு பார்வை வரும்னு சொல்லுங்க, உன் ஞாபக சக்தி கூடும்னார். நீ அவதானியாவாய், அவதானம் பண்ண முடியும் உன்னால. 4 வேலையை ஒரு நேரத்தில் செய்தா 4ஆவதானி, 8 வேலையை ஒரு நேரத்தில் செஞ்சா அஷ்டாவதானி, 10 வேலையை செஞ்சா தசாவதானி, 16 வேலையை செஞ்சா சோடசவதானி, 100 வேலையை ஒரு நேரத்தில் செஞ்சா சதாவதானி. சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் வாழ்ந்த நாடுங்க. 100 வேலையை ஒரு நேரத்தில் செய்ய முடியும். நீ அவதானி ஆவாய் அப்படின்னார். அதே மாதிரி இவர் என்ன பண்ணார் தெரியுமா? முருகப்பெருமானுடைய படத்தை வச்சு 48 நாள் அந்த மந்திரத்தை சொன்னாருங்க. அதே மாதிரி ஞாபக சக்தி கூடி திருக்குறள்ல அஷ்டாவதானியாக மாறி உலகெங்கும் போய் புகழ் பெற்று தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் எம்ஜிஆர் அவர்களிடத்துல கலைமாமணி விருது பெற்றதோடு மட்டுமில்லாம உலகம் பூரா போயிட்டு வந்தார். நிறைய நூல்கள் எழுதினார். அவர் மகன்னா கனக சுப்புரத்னம் இன்றைக்கு 16 அவதானம் பண்ணிட்டு இருக்கார், சோடச அவதானம் பண்றார். சரி, இப்ப நான் இதோட கதையை முடிச்சிட்டேன்னா என்ன ஆகும்? அது என்ன மந்திரம்னு சொல்லாம போயிட்டாரே. மந்திரம் வெளியே சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அது என்ன மந்திரம்னா, கந்தர் அனுபூதி வாங்கி 15வது பாட்டை பாருங்க, அதைத்தான் அவர் சொன்ன மந்திரம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 15வது பாட்டை அவர் சொன்னார், இந்த பாட்டை நீ சொல்லு ஞாபக சக்தி வளரும்னார். என்ன பாட்டு தெரியுமா?